கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பாகிஸ்தான்ல 21 வயதான ஒரு கிறிஸ்தவ இளம்பெண்ணை கடத்திட்டு போய் மதம் மாற்றி ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அதை குறித்து அவருடைய சகோதரர் பல தகவல்கள் வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நைஜீரியாவிலையும் அநேக கிறிஸ்தவர்களை மதம் மாத்துறாங்க. இதை பற்றி ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதைதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் எப்பேற்பட்ட ஒரு தீவிரவாத நாடு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களிலையும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாம் இந்த பாகிஸ்தான்ல நடைபெற்று தான் வந்துச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில தற்போதும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் பாகிஸ்தான்ல நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ இளம்பெண், இவங்களுடைய பெயர் மோனிகா ஜெனிஃபர். 21 வயசு தான் ஆகுது இவங்களுக்கு. 21 வயதான ஒரு இளம்பெண். அவங்க அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவங்க சகோதரன் ஒரு இவாஞ்சலிஸ்டாக, ஒரு சுவிசேஷகராக அவர் ஊழியம் செய்கிறாரு பாகிஸ்தான் தேசத்திலேயே. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே பல பிரச்சனைகள் மதம் சார்ந்து எல்லாம் அங்கே போயிட்டு இருந்திருக்கு. இந்நிலையில் ஒரு நாள் கடந்த நவம்பர் 17ஆம் தேதி இந்த சகோதரி ஒரு வேலைக்கு போயிருக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு திரும்ப வரல. வராத உடனே இவங்க ஃபேமிலி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க வராததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இவங்களுடைய வீட்டு பக்கத்துல ஒரு ஆள் வசிச்சு வந்திருக்காரு. அவருடைய பேர் என்னன்னா வலீத் அஹ்மத். இவர் சில ஆட்களை வைத்து இந்த சகோதரியை கடத்தி அவரை கட்டாயமாக மதம் மாற்றம் செய்து திருமணமும் செய்திருக்கிறாரு. ஏற்கனவே இவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்த சூழ்நிலையில இந்த நவம்பர் 17ஆம் தேதி இந்த சகோதரியை கடத்தி இவங்க திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த சகோதரியை காணவில்லை என்று அவங்க குடும்பத்தார் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் போலீஸ் கம்ப்ளைண்டே எடுக்கலையாம். எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொன்ன பிறகுமே அவங்க எஃப்ஐஆர் போடாம ரொம்ப டிலே பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்ன, அவங்க கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக. ஏன்னா இதுக்கு முன்னையுமே பாகிஸ்தான்ல நிறைய சம்பவங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்திருக்கு. ஏற்கனவே நம்ம கடந்த ஒரு வீடியோல கூட நம்ம பார்த்துருந்தோம். கண் தெரியாத ஒரு பார்வையற்ற கிறிஸ்தவ சகோதரரை ரொம்பவே குடும்பம் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் பாகிஸ்தான்ல உள்ள நிலைமை. என்னதான் கிறிஸ்தவர்கள் அங்க வாழ்ந்தாலுமே ரொம்ப கஷ்டத்துக்குள்ளதான் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அதே மாதிரிதான் இந்த சகோதரி காணவில்லை அப்படின்னு உங்க ஃபேமிலியும் போய் கேஸ் கொடுத்தாலுமே இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸை ஃபர்ஸ்ட் எடுக்கவே இல்லை. நவம்பர் 17 நைட் எடுக்கல. அப்புறமா கேஸ் ஃபைல் பண்ணாலுமே எஃப்ஐஆர் போடலை. இவங்க ரொம்பவும் வற்புறுத்திருக்காங்க, நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க ஃபைல் பண்ணல. திரும்ப 6 நாள் கழிச்சு நவம்பர் 23ஆம் தேதி தான் எஃப்ஐஆரே ஃபைல் பண்றாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போயிருக்கு. அவங்க வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அதுக்கான விசாரணை ஹியரிங்ஸ் நடந்துட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு ஒரு நாள் இந்த சகோதரி வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நான் மதம் மாறிட்டேன், நான் வலீத் அஹ்மதை திருமணம் செஞ்சுட்டேன், நான் மதம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனேயுமே அவங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே ஷாக்கு. ஏன்னா அவங்க சகோதரர் என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சகோதரி ஒரு ஆவிக்குரிய சகோதரி, ஸ்பிரிச்சுவலி ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு சகோதரி. ஸோ என்னுடைய சகோதரி இப்படி பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இவங்க அவங்கள மிரட்டி இருக்கிறாங்க, மிரட்டி ஏதோ பண்ணிட்டாங்க, இல்லாம என் சகோதரி இப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த சகோதரியை கடத்திட்டு போனதுக்கு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க புகார் கொடுத்திருந்தோம். புகார் கொடுத்தது மட்டுமல்லாமல் பல நடவடிக்கைகள், குறிப்பாக எங்களுடைய சகோதரியை மீட்பதற்கான பல நடவடிக்கைகளை நாங்க ஈடுபட்டு வந்தோம். இந்த சூழ்நிலையில அந்த வலீத் அஹ்மத் அவருடைய ஃபேமிலி, அவருடைய ரிலேஷன்ஸ் எங்களை மிரட்டுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தெய்வ நிந்தனை செய்தீங்கன்னு நாங்க உங்க மேல புகார் கொடுப்போம் அப்படின்னு எங்களை மிரட்டுறாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பாகிஸ்தான்ல அங்க மதம்னாலே இஸ்லாம் மதம் தான், எல்லாருக்குமே தெரியும். அந்த இஸ்லாம் மதத்தை சார்ந்த அல்லாவையோ அல்லது இறை தூதரான முகமது நபியையோ யாராவது பழிச்சாலோ இல்ல ஏதாவது தகவல்கள் வாட்ஸ்அப்லயோ சோசியல் மீடியாலயோ இல்ல ஒரு ஆள்கிட்ட பேசினா கூட, சும்மா நார்மலா ஒரு ஆள்கிட்ட அவங்க பேசினா கூட அவங்க போய் புகார் கொடுத்தாங்கன்னா அது தெய்வ நிந்தனை குற்றம். அப்படிப்பட்ட சட்டங்கள் அவங்க மீது போடப்படும். கோர்ட்டு அந்த குற்றத்திற்கு மரண தண்டனை வரைக்கும் போகும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான குற்றம் தான் இந்த தெய்வ நிந்தனை குற்றம் பாகிஸ்தான்ல. அதை நாங்க உங்க மேல போடுவோம், நாங்க உங்க மேல புகார் கொடுப்போம், நீங்க தெய்வ நிந்தனை செய்துட்டீங்க அப்படின்னு புகார் கொடுப்போம், அதனால நீங்க மேற்கொண்டு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்க நிறுத்தணும் அப்படின்னு எங்களை ரொம்பவே மிரட்டுறாங்க. ஆனா நாங்க துவண்டு போகல. எங்க சகோதரியை மீட்பதற்காக நாங்க பல முயற்சியில
ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த செய்தி வந்து சில தினங்களுக்கு முன்பாக வெளியாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் இந்த செய்திகளை பார்க்க முடிஞ்சது. அந்த ஃபேமிலிக்கு இப்போ என்ன மாதிரியான மனநிலை இருக்கும்னே நம்மளால விவரிக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய அந்த பெற்றோருக்கு அவங்களுடைய மகள், இந்த சகோதரனுக்கு அவங்களுடைய சகோதரி, அவங்கள வந்து கட்டாயமா கடத்திட்டு போய் மதம் மாத்தி இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்களே, நம்ம அதை மீட்கலான்னு போனா கூட நம்ம மேல பொய்யான குற்றச்சாட்டை நான் புகாரா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்களே அப்படின்னு ரொம்பவே ஒரு பரிதாப நிலையில அவங்க இருக்கிறாங்க. இதற்காக நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். அது மட்டும் அல்லாமல் நைஜீரியாவை பற்றி நம்ம சேனல்ல அநேக வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். நைஜீரியாவில் எந்த அளவிற்கு கிறிஸ்தவர்கள் ரொம்ப கொடூரமான ஒரு பாதைக்குள்ளாக செல்றாங்க அப்படின்னு, அநேக மக்கள் படுகொலை செய்யப்படுறாங்க, இரத்த சாட்சியாக தேவனுக்காக மறிக்கிறாங்க. ஆனாலுமே என்ன வந்தாலும் நாங்க இதை விட்டு பின்மாற மாட்டோம், நாங்க தேவனுக்காக நிற்போம் அப்படின்னு நிறைய இடங்கள் அவங்க ஆராதிக்கிற வீடியோஸ்ல நம்ம பார்த்தோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ்ல இதுக்கு முன்பாக இந்த தீவிரவாத இயக்கங்கள், போகோ ஹராம் சொல்லப்படுற அந்த தீவிரவாத இயக்கம் அங்க போய் தாக்குதல் நடத்தி அநேக பேரை கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா ஆண்கள் நிறைய பேரை கொண்டுட்டாங்க. இந்த வில்லேஜ்ல அவங்களுடைய மத குருமார், இஸ்லாமிய மத குருமாரை கூட்டிட்டு போய் அங்க உள்ள மக்களை கட்டாயமா மதம் மாற்ற வேலையில ஈடுபட்டுட்டு வராங்க. அந்த வீடியோவை நீங்க இப்போ பாருங்க. அல்லாஹ் இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர். இந்த வீடியோல உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். கட்டாயமாக அவங்களுடைய மத குருமார்கள் அந்த தீவிரவாதிகள் கொண்டு போய் விட்டுட்டு எல்லாரும் நீங்க வந்து மதம் மாறிடுங்க அப்படின்னு அவங்க மதத்துக்கான சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அதை சொல்லி அவங்களையும் சொல்ல வைக்கிறாங்க. இதுதான் இப்ப நைஜீரியால பல இடங்கள்ல போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க வந்து வெளியரங்கமாக சரி இந்த தீவிரவாதிகள் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு பண்ணாலும் கூட அவங்க உள்ளான மனநிலை கண்டிப்பா கிறிஸ்துவ விட்டு மாறாது. அது நம்ம நல்லாவே தெரியும், மாற மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வேணா கூட அவங்க அப்படி பண்ணிருக்கலாம். இதை பார்க்கும்போது ஒரு புறத்தில் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு புறத்தில் இந்த தீவிரவாதிகள் எப்பேற்பட்ட ஒரு பரிதாபமான நிலையில இருக்கிறாங்கன்னு கூட பார்க்க முடியுது. ஏன்னா ஆண்களெல்லாம் கொண்டுட்டு பெண்கள்கிட்ட போய் வீரத்தை காட்டிட்டு இருக்கிறாங்க. மதம் மாறுங்க அப்படின்ட்டு அவங்களுடைய மத குருமார்களையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. இதுதான் நைஜீரியால இப்ப நடந்துட்டு இருக்கு. இதற்காகவும் ஜெபிக்கணும். குறிப்பாக பாகிஸ்தான்ல உள்ள அந்த மோனிகா ஜெனிஃபர் என்கிற 21 வயதான இளம் சகோதரிக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். அவங்க ஃபேமிலி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேமிலி எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறணும். அந்த ஃபேமிலியோட தேவ கரம் இருக்கணும். அந்த குடும்பத்தாரோட, குறிப்பாக அந்த சகோதரர் வந்து சொல்றாரு, எங்கள் அப்பா அம்மா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் நம்மளால படிக்க முடிஞ்சுது. ஸோ நம்ம கண்டிப்பாக அதற்காக ஜெபிக்கணும். அவங்க எடுக்கிற முயற்சிகளில் தேவ கரம் இருக்கணும். தங்களுடைய சகோதரி திரும்பவும் அவங்க கிட்ட கிடைக்கணும். குறிப்பாக அந்த சகோதரியை கடத்தி கட்டாயமாக திருமணம் செய்து, கட்டாயமாக மதம் மாற்றி திருமணம் செய்த அந்த வலீத் அகமது, அவர் ரெஜிஸ்டர் பண்ண சில காரியங்கள்ல பொய்யான தகவல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்லாம் அந்த சகோதரர் சொல்றாரு. நாங்கள் சட்ட போராட்டம் பண்றோம், கண்டிப்பா நாங்கள் இதுல கடைசி வரைக்கும் நாங்கள் துவண்டு போக மாட்டோம், என்ன வந்தாலும் நாங்கள் நிற்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த ஃபேமிலிக்காக நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். அவங்களுக்கான நீதி கிடைக்கணும், தேவ நீதி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நைஜீரியாவில் நம்ம இப்போ அந்த வீடியோவில் பார்த்துருப்போம், கட்டாய மத மாற்றத்தில் இந்த தீவிரவாத கும்பல் அவங்களுடைய மத குருமார்களை இறக்கி விட்டு வேலைகளில் ஈடுபட்டு வராங்க. இதற்காகவும் ஜெபிக்கணும். கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு, குறிப்பாக உலகளவில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபிப்போம். தேவன் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். மீண்டும் இன்னொரு தகவலை சந்திக்கலாம். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.